வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ஆயிலர் மோட்டார்ஸ்னுடைய டர்போ EV 1000 அப்படிங்கிற ஒரு 1000 kg பேலோட, அதாவது ஒரு 1 டன் பேலோட வந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கார்கோ EV வெஹிக்கிளை நேத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அதனுடைய டிரைவ் இவெண்ட், அதில் தான் நம்ம இன்னைக்கு டெல்லியில் நின்றுகிட்டு இருக்கோம். ஸோ நாம நிற்கிறது வந்து ஐகேட்னுடைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில். ஸோ இந்த ட்ராக்ல தான் இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து ஓட்டி பார்க்க போறோம். அண்ட் இந்த வெஹிக்கிளோட டீடைல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆயிலர் மோட்டார்ஸ்னுடைய ஒரு குட்டி வரலாறு மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். ஆயிலர் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பியூர் EV பிராண்ட். நம்ம இந்தியா பேஸ் பண்ண பிராண்ட். டெல்லியில தான் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. 2018 காலகட்டத்தில் இன்செப்ஷன் ஆன ஒரு பிராண்டா இருக்குது. 2021 காலகட்டத்தில் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன் சேலுக்கு வருது. ரோட்ல நிறைய வெஹிக்கிள் நம்மளால பார்க்க முடியும். இவன் நம்ம சென்னை தமிழ்நாட்டில் கூட நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்குது. அண்ட் இந்த டர்போ EV 1000 அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த கார்கோ லைனப்ல 3வது ப்ராடக்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஹைலோட் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அப்புறம் ஸ்டார்ம் EV அப்படிங்கிற வெஹிக்கிள் இருக்கு. ஹைலோடுங்கிறது ஒரு 3 வீலர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார்கோ வெஹிக்கிளா இருக்கும். அண்ட் ஸ்டார்ம் EV அப்படிங்கிறது இதனுடைய ஒரு எல்டர் பிரதர்னு சொல்லலாம். இது வந்து 1000 kg பேலோட் இல்லையா, அது வந்து ஒரு 1500 kg பேலோடு. கொஞ்ச நாள் முன்னாடியே அது வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ப்ராடக்ட்டை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த டர்போ EV 1000. இந்த ஆயிலர் மோட்டார்ஸுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 சிட்டிஸ்ல அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு. அண்ட் 80 டீலர்ஷிப்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷனலா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க ஒரு 11,000 வெஹிக்கிள்ஸ் ஆன் ரோட்ல சேல் பண்ணியிருக்காங்க. இந்த 11,000 வெஹிக்கிள்ஸ்ல ஸோ இது வந்து கார்கோ வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நிறைய ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள். நிறைய வெஹிக்கிள்ஸ் நேற்று பிரசன்டேஷன்ல காட்டினாங்க. மோர் தென் 1.5 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடின வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி கொடுத்திருந்தாங்க இந்த வெஹிக்கிளினுடைய யூசர். சோ அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 11,000 வெஹிக்கிளையும் சேர்த்து ஒரு 20 கோடி கிலோமீட்டர் வந்து அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் ரன் ஆகி இருக்கு, டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ எந்தவித ப்ராப்ளமே இல்லாம ஃபங்க்ஷனலா ப்ராப்பரா அது டிசைன் பண்ண பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆயிலர்னுடைய CEO அவருடைய பிரசன்டேஷன்லயே சொன்னார். அண்ட் இதனால இந்த 20 கோடி கிலோமீட்டர் இந்த EV வெஹிக்கிள்ஸ் வந்து பண்ணதுனால ஒரு 70 lakh லிட்டர்ஸ் ஆஃப் டீசலை வந்து சேவ் பண்ண முடிஞ்சது. சோ அது பிளானட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆயிலர் மோட்டார்ஸ்னுடைய ஒரு முக்கியமான எய்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஐஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு மாற்றா தான் இந்த EV வெஹிக்கிள்ஸை கார்கோ செக்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது ஃபியூவல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஃபுல்லா குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எய்மா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஒரு சைட்லயும் அஃபோர்டபிலிட்டி ஒரு சைட்லயும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு சமப் தான் ஆயிலர் மோட்டார்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸா இருக்கும். இந்த டர்போ EV 1000 அப்படிங்கிற இந்த பேரை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி, இந்த டர்போ அப்படிங்கிற நேம் வந்து பர்ஃபார்மன்ஸை குறிக்குது, பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்கோ வெஹிக்கிள் பவரா இருக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சோ அதுக்கான ஒரு மாற்று கொடுக்கணும் தான் இந்த டர்போ அப்படிங்கிற நேமை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இது ஒரு EV வெஹிக்கிள்ன்றதுனால EV அப்படிங்கிறது 1000 என்ன டினோட் பண்ணுதுன்னா, நான் சொன்ன மாதிரி 1000 kg ஆஃப் பேலோட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வெஹிக்கிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒரு டேக் லைனா டன் அப்படிங்கிற ஒரு டேக் லைன் வச்சும் வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளோடைய சேசி, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மொத்த வெயிட்டையும் தாங்க போடுறது சேசி அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இதனுடைய சேசி அப்படிங்கிறது பாக்ஸ் சேசியா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா ரவுண்ட் சேசியை விட பாக்ஸ் சேசி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்த்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த பாக்ஸ் சேசிலையும் அவங்க வந்து 2 விதமா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து லைட் யூசேஜுக்கும், இன்னொன்று வந்து ஹெவி யூசேஜுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ரெண்டுமே வந்து 1000 kg பேலோட தாங்குற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் லைட் அண்ட் ஹெவி அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த லைட் டியூட்டி அப்படிங்கறத வந்து சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஹெவி டியூட்டி அப்படிங்கறத வந்து மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். சோ இப்போ இந்த லைட் அண்ட் ஹெவி, அதாவது இந்த சிட்டி அண்ட் மேக்ஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, சேசில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 2 mm ல இருக்கக்கூடிய பாக்ஸ் சேசி வந்து உங்களுக்கு லைட்ல யூஸ் பண்ணிருக்காங்க சிட்டில. அதே மாதிரி 2.5 mm இருக்கக்கூடிய பாக்ஸ் சேசி வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் வேரியன்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இந்த மேக்ஸ் வேரியன்ட் தான். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட லெங்த் சிட்டி அப்படிங்கிற வேரியன்ட்ல உங்களுக்கு 7.6 feet வந்து உங்களுக்கு லெங்தா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே இது இந்த மேக்ஸ் வேரியன்ட்ல 8.6 feet கொடுத்திருக்காங்க. ஒரு 1 feet அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீல்ஸ்ல கூட அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சிட்டி வேரியன்ட்ல உங்களுக்கு 12 inch ஸ்டீல் ரிம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மேக்ஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு 13 inchல ஸ்டீல் ரிம்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 1 inch அதிகமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இந்த சிட்டிக்கும் மேக்ஸுக்கும் பார்த்தோம்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 2 லீஃப் ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரியான ஒரு பாராபோலிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியர்ல வந்து உங்களுக்கு செமி எலிப்டிக்கல் ஸ்டைல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் அதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு 6 லீஃப் இருக்கிற மாதிரி சிட்டில கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 7 லீஃப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மேக்ஸ் வெர்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. சோ அதுதான் ஒரு டிஃபரன்ஸா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் சிட்டில உங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, பவர் ஸ்டேரிங் கிடையாது. பட் மேக்ஸ்ல உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் மெக்கானிக்கல் ஸ்டேரிங்காவே இருந்தாலுமே கூட ஹையஸ்ட் கியர் ரேஷியோ கொடுத்திருக்காங்க 34:1. சோ இந்த 34:1 ஹையஸ்ட் கியர் ரேஷியோன்றது என்ன, எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஈஸ் ஆஃப் டிரைவிங்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மெக்கானிக்கல் ஸ்டேரிங்கா இருக்கே கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல ஹையஸ்ட் கியர் ரேஷியோ கொடுத்து உங்களுக்கு இந்த டிரைவிங்னுடைய ஈஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துரும் 2 வேரியன்ட்லயுமே. சோ இதுல பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் 230 mm டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க.
பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல பிரேக்ஸ்ல ரெண்டு ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரேக்ஸை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது பிரேக் ஃபெயிலியர் ஆகிற டைம்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் வீலும் ஒரு ரியர் வீலும் வந்து உங்களுக்கு பிரேக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபெயிலியர் ஆகிற டைம்ல 4 வீலும் ஒரே டைம்ல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது, ஆர் ஃப்ரண்ட் மட்டும் தனியா ஃபெயிலியர் ஆகாது, ரியர் மட்டும் தனியா ஃபெயிலியர் ஆகுது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக இந்த எக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் லெஃப்ட் வீல் அண்ட் ரியர் ரைட் வீல். அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைட் வீல் அண்ட் ரியர் லெஃப்ட் வீல் அப்படின்னு உங்களுக்கு அந்த எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஒரு சைடு ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு சைடு இருக்கும். ஸோ பிரேக்கிங் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம வந்து போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ அது ஒரு ஸ்பெசிபிக் ஃபீச்சரா சொல்றாங்க. இன்னொரு ஃபீச்சர் அப்படிங்கிறது ட்வின் லோட் ரியர் வால்வ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பிரேக்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த லோடு பின்னாடி தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி லோடு இல்லாத டைம்ல அது வந்து உங்களுக்கு கம்மியான பிரேக்கிங் இருந்தாலே போதும். லோடு அதிகமா இருக்கும்போது ஹெவியான பிரேக்கிங் தேவைப்படும். ஸோ இதனால உங்களுக்கு பிரேக் தேய்மானம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதனால லோடுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வேரி ஆகும். அததான் வந்து அந்த ட்வின் லோடு பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா இது இவி வெஹிக்கிள். ஸோ இதனுடைய ஹார்ட் அப்படிங்கிறது இன்ஜின் கிடையாது, பேட்டரி அண்ட் மோட்டர் தான். ஸோ இதனுடைய பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரியினுடைய பாக்ஸ், அந்த மாடியூல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து லேசர் வெல்டட் மாடியூல். இங்க தெரியுதா உங்களுக்கு? ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல. நேற்று பிரசன்டேஷன் கொடுக்கும்போது இந்த பேட்டரியினுடைய பாக்ஸ் தனியாக வச்சிருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு வீடியோல அட்டாச் பண்றேன். ஸோ இது வந்து லேசர் வெல்டட் பாக்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிஜிடிட்டி அண்ட் லைஃப் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய பேட்டரியினுடைய சேஃப்டிக்காக இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு லேசர் வெல்டட் மாடியூலா கொடுத்துருக்காங்க. இந்த லேசர் வெல்டட் பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பேட்டரி சேஃபா இருக்கணும், லாக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஓடும்போது நிறைய ஜோல்டிங் ஆகும், பேட்டரி வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தெர்மலி கண்டக்டிவ் ஸ்ட்ரக்சரல் அடிசிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால எவ்வளவு தூரம் ஓடினாலும் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் பேட்டரி இன்டாக்டா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பேட்டரி வந்து எப்பவும் போல IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும். அண்ட் இந்த பேட்டரி வந்து லித்தியம் அயான் பேட்டரி தான். சோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். சோ இப்போ இந்த பேட்டரியோட கெபாசிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிட்டி அப்படிங்கிற வேரியன்ட்ல உங்களுக்கு 15 kWh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதே இது மேக்ஸ் இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு 19.2 kWh பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பவர்னு சொல்லி பார்க்கும்போது சிட்டில உங்களுக்கு 76 வோல்ட்ல ஆபரேட் ஆகும், 96 வோல்ட்ல இந்த மேக்ஸ் வேரியன்ட்ல ஆபரேட் ஆகும். அண்ட் பேட்டரியோட கூலிங்காக லிக்விட் கூல்டு சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது கண்டிப்பா ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஹை லோட் கெபாசிட்டி இருக்கு, நிறைய ஒரு ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால பேட்டரி கூலிங் ரொம்ப மேண்டேட்டரி. சோ லிக்விட் கூல்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்ததா நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சிட்டி மேக்ஸ்க்கு அப்புறமா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்கன்னு. சோ அது வந்து உங்களுக்கு 16 kWh பேட்டரியில தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது உங்களுக்கு சிட்டி மோட்ல கொடுக்கக்கூடிய பேட்டரி அதை விட கொஞ்சம் மைன்யூட்டா தான் டிஃபரன்ஸ் இருக்கு, வேரியேஷன். சோ இது வந்து 16 kWh பேட்டரியில வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகக்கூடிய அந்த வேரியன்ட்ல தான் வருது. அண்ட் அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுனால 320 வோல்ட் பவர் கெபாசிட்டில கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரியோட ரேஞ்ச் அப்படின்னு கேட்பீங்கல்ல, சோ எவ்வளவு மைலேஜ் தரும் அப்படிங்கிறது. சோ மைலேஜ்ங்கிறது ஈவி வெஹிக்கிள்ல ரேஞ்ச் தான். சோ இந்த வெஹிக்கிளோட ரேஞ்ச்னு சொல்லி பார்த்தோம்னா 200 பிளஸ் வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து சர்டிஃபைடு மைலேஜ் தான். பட் ரியல் லைஃப் மைலேஜ் 140 to 170 வேரி ஆகும் சொல்றாங்க. ஏன்னா லோட் கெபாசிட்டி பேஸ் பண்ணி நம்மளுடைய டிரைவிங் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி வேரி ஆகும். சோ ரியல் லைஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது 140 ல இருந்து 170 தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணிருக்காங்க, இந்த சிசிஎஸ் போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெகுலரா இருக்கக்கூடிய சிசிஎஸ் போர்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல உங்களுக்கு வந்து DC ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கிடைச்சிரும். சரி வாங்க இப்போ இந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி பார்த்துருவோம். சோ நம்ம எப்பவுமே சொல்றது தான், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. இது கார் இல்ல, ஒரு கார்கோ வெஹிக்கிள். பட் இருந்தாலும் சீட் பெல்ட்ஸ் வந்து மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிக்கிறாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. சோ இது வந்து பேசிக்கா ஈவி வெஹிக்கிள் தான். கீ கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷிஃப்டர் தான். ஸோ ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட்ல இருக்கு. டிரைவ்ல போட்டு வெஹிக்கிள் மூவ் பண்றோம். ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம ஓட்டுறது வந்து இதனுடைய மேக்ஸ் அப்படிங்கிற வேரியன்ட். ஸோ மேக்ஸ் வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படின்னா இதுல தான் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் வந்துருது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிட்டி வேரியன்ட்ல உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் வராது. ஸோ இந்த வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஒர்க் வந்து நம்ம டிரைவ் பண்றதுங்கிறது சிட்டில தான் நம்ம மேக்ஸிமம் டிரைவ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால சிட்டி டிராபிக்ல ஓட்டுறதுக்கு நமக்கு பவர் ஸ்டியரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்தினால நம்ம வந்து இந்த மேக்ஸ் வேரியன்ட் வந்து பிரெஃபர் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் பிரைசிங் வைஸும் பாத்தீங்கன்னா சிட்டி வந்து 6 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேக்ஸ் பாத்தீங்கன்னா 7,20,000ல வருது. சோ ஒரு 1.2 lakhs நம்ம வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பேலோட் கெபாசிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஏற்கனவே ரிவ்யூல சொல்லியிருப்பேன். சோ உங்களுக்கு தொட்டினுடைய அளவுமே பெருசா இருக்கு. அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சேசில இருந்து 2 mm ஷீட் மெட்டல்ல வந்து உங்களுக்கு பாக்ஸ் சேசி பண்ணிருக்காங்க. இது 2.5 mm ல வந்து உங்களுக்கு பாக்ஸ்
ஏசி பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பேட்டரியில இருந்து எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கிடைக்குது. 1,20,000 எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கறதுனால ஸோ அதுக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு வெஹிக்கிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹைட்டை பொறுத்துக்கு நான் வந்து 6.1 ஃபீட். ஸோ ரெகுலரா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு லைட்டா முட்டி வந்து என்னுடைய லெக் வந்து லைட்டா அதுல டச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. நார்மல் ரெகுலர் ஹைட்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் இப்போ பாத்தீங்களா இந்த யூட்டன் எடுத்தோம். ஸோ இது வந்து 4.6 மீட்டர்ஸ் தான் இதனுடைய டர்னிங் ரேடியஸ். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அண்ட் இந்த ஸ்டேரிங்குமே கூட அவங்க வந்து 34:1 ரேஷியோல வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் கியர் ரேஷியோ இருக்கிறதுனால ஒரு எஃபர்ட்லெஸ் ஸ்டேரிங் இருக்கும். ஸோ இது நான் சொல்றதுன்றது பவர் ஸ்டேரிங்ல உங்களுக்கு பெருசா ஃபீல் ஆகாது, எஃபர்ட்லெஸ் ஸ்டேரிங்கா தான் இருக்கும். பட் அது இது இதனுடைய சிட்டி வேரியன்ட்ல உங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மெக்கானிக்கல் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபர்ட்லெஸ் ஸ்டேரிங்கா இருக்கணும்ன்றதுக்காகவே 34:1 அப்படிங்கிற அந்த கியர் ரேஷியோல இருக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அனதர் யூட்டன் ஒன்று பண்ணிடுவோம். ஸோ இதனுடைய ஹைட்டு உட்காந்துருக்கேன், தலையெல்லாம் கூட 6'1" ஹைட்டு கூட பெருசா ஒன்றும் டச் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு ஏரி ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த கேபினை பொறுத்த வரைக்குமே கூட ஒரு கார்கோ வெஹிக்கிள் உட்காந்துருக்கோன்றது ஒரு ஃபீல் கிடைக்கல. ஒரு 7" இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்க்ரீன், ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே டிஜிட்டல்ல ஸோ எல்லாமே இருக்கு. அண்ட் ஸ்டேரிங்னுடைய பொசிஷனுமே கூட நல்லா கரெக்டாக நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கார்கோ வெஹிக்கிள்ஸ் நம்ம முதல்ல பழைய வெஹிக்கிள்ல சீட்டும் ஸ்டேரிங்கும் அலைன்மெண்ட் மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லை, நீட்டாக கரெக்டாக ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஹார்ன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஹார்ன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. கார்கோ வெஹிக்கிள் இதெல்லாம் பெருசாக நம்ம ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. பட் இருந்தாலுமே கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 3 டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் மோட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பேட்டரியில இருந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோட கொடுத்துக்கூடிய ரேஞ்ச் மோட். அண்ட் இதுக்கு அடுத்ததான் அந்த தண்டர் மோட், அதாவது வந்து நம்ம வந்து பவர் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அந்த பவர் மோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடா போகணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இருந்தது அப்படின்னா அந்த பவர் மோட யூஸ் பண்ணி நீங்க வந்து டிரைவ் பண்ணலாம். அது போக இது புரோட்டோடைப்ன்றதுனால உங்களுக்கு இந்த 3வது மோட் வந்து இந்த வெஹிக்கிள் பர்టిక్యులரா இல்ல. பட் இந்த பிரசன்டேஷன்ல சிஇஓவே வந்து சொல்லியிருந்தாரு ரைனோன்னு சொல்லி ஒரு மோட் இருக்குன்னு சொல்லி. ஸோ லோடோட நம்ம கொஞ்சம் ஸ்டீப் ஏறுறோம், பிரிட்ஜ் ஏறுறோம், கொஞ்சம் ஹில்லி டெரைன்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஸ்டீப்பான மவுண்டன்ஸ் எல்லாம் ஏறணும் அப்படிங்கிறப்போ அந்த ரைனோ அப்படிங்கிறது ஃபுல் மேக்ஸிமம் டார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றாரு. ஸோ அது மூலமா ஹில்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா நம்ம வந்து பாஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து ரைனோ அப்படிங்கிற மோட். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள்ல வந்து மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு 70 km/h வரைக்கும் போகும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 0 to 60 மாதிரி ஒரு சின்ன ட்ரையல் ஒன்று பண்ணிடுவோமா தண்டர் மோட்ல போட்டு. ஸோ இப்போ நாம இதை இந்த தண்டர் மோடுக்கு மாத்திட்டோம் டிரைவ் மோட. எம்ஐடி கிளஸ்டர் பாருங்க. ஸோ ஃபுல் பெடல் டவுன் 25, 30, 40, 50, 60. ஸோ இந்த வெஹிக்கிள் ஒன்றும் நமக்கான அந்த ரேஸுக்கு போகிற வெஹிக்கிள் கிடையாது. மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி வச்சு போகிறது தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு எஃபர்ட்லெஸ் டிரைவிங்கை நமக்கு வந்து கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்காக தான் இந்த ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தோம். இப்போ ஆக்சுவலாக நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால வேற வழி இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய இந்த கேபின் டிசைன் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ட்வின் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் இது ஒரு மாதிரி ஒரு கிரேஷ் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கு. அண்ட் இந்த 7" ஸ்க்ரீன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து கம்பேட்டபிளாக கொடுத்துருக்காங்க. மேப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த எம்ஐடி கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு எர்கனாமிக்கலா நம்ம உட்கார்ந்துக்கிற மாதிரி அண்ட் ஒரு ஹெட் ரெஸ்ட்டுமே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்ட் ஹெட் ரெஸ்ட் டைப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பட் இந்த கேபினுடைய எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்து பார்க்கும்போது நம்ம புல்லுடைய ஃபேஸ் அண்ட் ஹெட் அதனுடைய ஹார்ன்ஸ் இருக்குல்ல, அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இந்த விண்டோ லைன் இருக்குல்ல, இது வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது நான் அதனுடைய போட்டோ இருக்கும் நான் போடுறேன். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து புல்லுடைய ஒரு சைடு அந்த ஃபேஸ் வந்து அப்படியே ரெப்ளிகா பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேபினுடைய டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னதான் பேட்டரி IP67 ரேட்டிங் இருந்தாலுமே மோட்டார் கண்ட்ரோலர் எல்லாமே உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறதுனால வாட்டர் வெயிட்டிங் கெபாசிட்டி இந்த வெஹிக்கிளுக்கு 1 feet வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீப் இன்க்ளைன் எல்லாமே கூட கிளைம் பண்ணி பார்த்தோம். ஒரு எஃபர்ட்லெஸ் ஆன ஒரு கிளைம் தான் இருந்தது. இப்போ இந்த வெஹிக்கிள்ல என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 4 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸா கொடுக்குறாங்க. ஃபிளாட் பெட்டா கொடுத்துருவாங்க, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டி இல்லாம. அப்புறம் இந்த தொட்டி இருக்கிறது வந்து பிக்கப் ட்ரக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹை டெக் டெலிவரி வேன், அப்புறம் டிப்பர் ஸ்டைல் வெஹிக்கிள்ஸ் கூட இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் இந்த வெஹிக்கிளோட டீடைல்ஸ். அண்ட் கடைசி வரைக்கும் பிரைஸ் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கறது வந்து எனக்கு புரியுது. சோ இந்த வெஹிக்கிளோட பிரைசஸ்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6 lakhs அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது வந்து சிட்டி வேரியன்ட் தான் வந்து அவங்க வந்து மீன் பண்றாங்க. சோ சிட்டி வேரியன்ட் 6 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5,99,999 அப்படிங்கிற பிரைஸ் டாக்ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதுக்கு அடுத்த வேரியன்டான இந்த மேக்ஸ் வேரியன்ட் வந்து 7,20,000 ரூபாய் 7,19,999 பிரைசிங்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற வேரியன்ட் சோ அது வந்து உங்களுக்கு 8,20,000 ரூபாய் 8,19,999. அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு வாரண்டி அப்படிங்கிறது 5 years and 1,50,000 kilometers வாரண்டியா வந்து கொடுக்குறாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைம்ல நம்ம கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த யூலர் டர்போ EV 1000 உடைய நம்மளுடைய ஃபுல் ஃபிளெஜ்ட் ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சலா, பை.